Hello students, chapter 1 test of significance of basic concepts and large sample testல நம்ம ஏற்கனவே என்ன முடிச்சிட்டோம்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கை கொஞ்சம் படித்ததுக்கப்புறம் 1 மார்க் போகும்போது உங்களுக்கு சப்ஜெக்டில் இன்னும் கொஞ்சம் டெப்த் நாலேஜ் இருக்கும். அப்படிங்கிறனால கடைசியில் we will see about the 1 மார்க் கொஷின். 1 மார்க் கொஷின் புக்கில் இருக்கிற கொஷின் தான் கேட்பாங்கன்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அந்த கேள்வியை எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு 1 மார்க்கையும் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது புக்குக்குள்ளே இருக்கிற கொஷினையே டிஃப்ரெண்ட்டாக எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத இந்த இதில் பார்த்து ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் தி சாம்பிள் மீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் சிக்மா பை √10. இதே கேள்வியை வேறு எப்படி கேட்கலான்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ப்ரொப்போர்ஷன்ஸ்னு கேள்வி கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மீன்னு கேள்வி கேட்கலாம். அப்போ ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வரும். பட் இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் மீன் இஸ் சிக்மா பை √10. சி ஆப்ஷனையும் பாருங்கள், டி ஆப்ஷனையும் பாருங்கள். நமக்கு டக்குன்னு கண்ணை மறைச்சிரும். மேலே √10 இருக்குது, கீழே சிக்மா இருக்குது. எதில் என்ன டி ஆப்ஷனில். சி ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு சிக்மா தென் டினாமினேட்டரில் √10. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. பட் பி ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா சிக்மாவும் இருக்குது என் இருக்குது, ஆனால் எது இல்லை டினாமினேட்டரில் ரூட் இல்லை. அதனால் த ஆன்சர் ஃபார் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் மீன் இஸ் சிக்மா பை √10, தட் இஸ் சி ஆப்ஷன். செகண்ட் கொஷின், when n is very large and sigma square na variance அர்த்தம் is unknown. Sigma square is replaced in the test statistic by sample mean, sample variance, sample standard deviation, sample proportion. உங்களுக்கே தெரியும், இப்போ தான் சொன்னேன் சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னா சாம்பிள் வேரியன்ஸ். தட் ஃபார் த ஆன்சர் இஸ் பி. இதே கேள்வியை என்னன்னா என்னன்னு கேட்பாங்க. என்னன்னா சாம்பிள் சைஸ். சாம்பிள் சைஸ் n and sigma square is called as sample variance. Third question, critical region of a test. Critical region சொன்னாலே உங்களுக்கு என்ன தெரியும்னா ரிஜெக்ஷன் ரீஜன் தெரியும். ரீஜன் வந்து critical region ஒன்று இருக்குது, acceptance region இருக்குது. Region of rejection is called as rejection region. Region of acceptance is called as acceptance region. ஸோ இங்கே critical region of a test எதில் வந்து விழுன்னா ரிஜெக்ஷன் ரீஜனில் தான் வரும். ஸோ the options are rejection region, acceptance region, sample space, subset of a sample space. இதில் என்ன ஆன்சர் உங்களுக்கு வரும்? ரிஜெக்ஷன் ரீஜன் வரும். இப்போ டிஃபைன் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டால் சாம்பிள் ஸ்பேஸுக்கு வேறு மாதிரி ஆன்சர் இருக்கும். அதே மாதிரி அக்செப்டன்ஸ் ரீஜன் வந்து கிரிட்டிக்கல் ரீஜன் என்ன வராது, வரவே வராது. ஸோ இந்த கேவியை பொறுத்த மட்டும் கிரிட்டிக்கல் ரீஜன் ஆஃப் எ டெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன தான் எழுதணும்னா ரிஜெக்ஷன் ரீஜன் எழுதணும். இப்போ ரிஜெக்ஷன் ரீஜன் ஃபால்ஸ் அண்டர் விச் டெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. மாற்றி கேள்வி கேட்டாங்கன்னா இட் ஃபால்ஸ் அண்டர் கிரிட்டிக்கல் ரீஜன் ஆஃப் எ டெஸ்ட். ஸோ கொஷின்லேருந்து ஆன்சர் பண்ண தெரியணும், ஆன்சர்லேருந்து உங்களுக்கு கொஷின் எது தெரியணும். ஃபோர்த்து கொஷின் போலாமா? இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ, அதாவது அதுக்கு பேர் என்னென்னா டேபிள் வேல்யூ ஆஃப் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அட் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா ஃபார் 2-tailed large sample tests. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி வந்து உங்களுக்கு 4 விதமாக கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. 1, critical value of the test statistic at level of significance alpha for 2-tailed test. 2-tailed டெஸ்ட்டாக இருந்தால் z alpha by 2ன்னு எழுதணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2-tailed டெஸ்ட்னா z alpha by 2. இதே கேள்வி இப்படி கேட்குறாங்க, the critical value of the test statistic at level of significance alpha for 1-tailed கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதுனா z alpha. அந்த 1-tailலையே ரைட் டெயில் லெஃப்ட் டெயில்னு இருக்குது. ரைட் டெயில்னு கேட்டால் இசட் ஆல்ஃபான்னு எழுதணும், லெஃப்ட் டெயில் கேட்டான்னா மைனஸ் இசட் ஆல்ஃபான்னு எழுதணும். அப்போ டிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வரவே வராது, மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2ன்னு ஒன்று வரவே வராது. அப்போ இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அட் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா ஃபார் 2-tailed large sample test is, what is the answer? Z alpha by 2, that is the option A. Let me get into next problem. In general, the large sample theory is applicable when? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த மட்டும் அதாவது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் ஜாஸ்தியாக உங்களுக்கு அக்யூரசி கரெக்டாக இருக்கும். அதாவது அதுக்கு பேர் என்னென்னா லா ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டின்னு பேர். அதனால தான் அந்த டெஸ்ட்டை நம்ம என்ன செய்கிறோம்னா 2 டெஸ்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டு, அதுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய தனி டெஸ்ட் என்னென்னா இசட் டெஸ்ட்டு. இன்னொரு டெஸ்ட் வந்து ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டு, அதை வந்து நெக்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசனில் நீங்கள் டீட்டெயில்டாக படிப்பீங்க. இப்போ இதில் பாருங்களேன், இன் ஜென்ரல் லார்ஜ் சாம்பிள் தியரி இஸ் அப்ளிகபிள் வென் first option n is greater than or equal to 100, second option n is greater than or equal to 50, third option n is greater than or equal to 40, fourth one n is greater than or equal to 30.
The correct answer is n is greater than or equal to 30. நீங்கள் கேட்கலாம் n is greater than or equal to 30 சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஒரு n is greater than or equal to 100 அதுக்குள்ளே வந்துருமே, n is greater than or equal to 50 வந்துருமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் லார்ஜ் சாம்பிள் தியரின்னு சொன்னாலே 30க்கு மேலே எல்லாமே வரும். 30, 30 அண்ட் அபவ். அப்போ 40 அண்ட் அபவும் அதுக்குள்ளேயே தான் இருக்குது, 50 அண்ட் அபவும் அதுக்குள்ளேயே தான் இருக்குது, 100 அண்ட் அபவும் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. But the correct answer is n is greater than or equal to 30. So the answer is D. Next one. When H1 is a one-sided na ரெண்டு சைடு இருக்குது, ஒன்று வந்து ரைட் சைட் அண்ட் another one is left side பேர். அதில் ரைட் சைடு மட்டும் தான் இப்போ பேசுகிறோம். When H1 is a one-sided right alternative hypothesis, the critical region is determined by first option both right and left tails, second option neither right nor left tail, third option right tail, fourth option left tail. ஸோ உங்களுக்கு கொஷின்லேயே கிளியராக இது கொடுத்துருக்கு. when H1 is a one-sided ரைட் சைடு மட்டும்தான் கொடுத்ததுனால ஸோ நம்ம என்ன டெஸ்ட் தான் யூஸ் பண்ணோம்னா ரைட் டெயில் டெஸ்ட்டு யூஸ் பண்ணோம். இப்போ இதே கேள்வியை ரெண்டு விதமாக கேட்கலாம். ஒன் சைடட் ரைட்டுக்கு பதிலாக லெஃப்ட்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஆப்ஷன் எழுதணும், லெஃப்ட் டெயிலுங்கிற டி ஆப்ஷன் எழுதணும். இதே கேள்வியை when H1 is the two-sided alternative hypothesis அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் எழுதுறோன்னா போத் ரைட் அண்ட் லெஃப்ட் டெயில். ஸோ கொஷின் அப்படியே புக்கில் இருக்கிறது வரும்னு நினைக்காதீங்க. ஃபுல் கொஷினை ரீட் அவுட் பண்ணி இதை எப்படியெல்லாம் கேட்டால் என்ன மாதிரி ஆன்சர்லாம் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆன்சருக்கு தகுந்த மாதிரி என்ன கேள்வி வரலாம், ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரணும்னா கேள்வி எப்படி இருக்கும், செகண்ட் ஆப்ஷன் வரணும்னா கேள்வி எப்படி இருக்கும், அப்படி கொஷின்லேருந்து ஆன்சரும் ஆன்சர்லேருந்து கொஷினும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த மட்டும் சென்டம் வாங்குறது வெரி வெரி ஈஸி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிரிட்டிக்கல் வேல்யூ அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டூ டெயில் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டு கொடுக்கலைன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ போடுறது கஷ்டம். அதனால் கொஷினில் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கிரிட்டிக்கல் வேல்யூ அட் 5% லெவல். ஏன் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் எந்த டெஸ்ட்டுக்குள்ளே போக முடியும்னா இசட் டெஸ்ட்டுக்குள்ளே போக முடியும். இசட் டெஸ்ட்டுக்குன்னு ஸ்டாண்டர்டாக ஒரு 4 வேல்யூ இருக்குது. அந்த 4 வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1.645, 2.33, 2.58, 1.96 இந்த 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ டூ டெய்ல்டு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுன்னு வரும்போது உங்களுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 1.96. சரி மிஸ் 1.645 ஆன்சர் வரணும்னா வாட் இஸ் த கொஷின்? 1.645னா கிரிட்டிக்கல் வேல்யூ அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் என்ன கொடுத்துருப்பாங்க, 1 டெய்ல்னு கொடுத்துருப்பாங்க, 2 டெய்ல் இருக்காது. சரி 2.33 வரணும்னா என்ன இருக்கும், 5%க்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1%ன்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன டெய்லாக இருக்கும்னா 1 டெய்லாக இருக்கும். ஸோ இந்த கேள்வியை 4 விதமாக கேட்கலாம். 1.645 ஆன்சர் வரணும்னா கேள்வி எப்படி இருக்கும், கிரிட்டிக்கல் வேல்யூ அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் 1 டெய்ல்டு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்னு இருக்கணும். இதே நேரம் 2.33 வரணும்னு என்ன பண்ணுவீங்க, கிரிட்டிக்கல் வேல்யூ அட் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் 1 டெய்ல்டு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்னு கேட்டிருப்பாங்க. 2.58னா என்ன செய்யணும், கிரிட்டிக்கல் வேல்யூ அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் 2 டெய்ல்டு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டு. 5%க்கு பதிலாக என்ன இருக்கணும், 1%ன்னு இருக்கணும். ஈஸியாக ஞாபகம் எப்படி வச்சுக்கலாம்னா 1%ன்னு வரும்போது 1.645, 1.96 வராது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின்? Answer is D. Once again repeating the question, critical value at 5% level of significance for two-tailed large sample test is, the answer is 1.96, that is D option. Now coming to the next question, 8th question. For testing H0 such that mu is equal to mu naught against H1 such that mu lesser than mu naught, what is the critical value at alpha equal to 0.01? Alpha 0.01 எத்தனை percentage? 1%. சரி இது என்ன டெஸ்ட்டு, கேவி எப்படியெல்லாம் கேட்கலான்னு பாருங்கள். என்ன டெஸ்ட்டு, சிங்கிள் மீன் டெஸ்ட்டு. சரி இது என்ன டெய்லு, லெஸ் தேன் மியூ நாட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ் தேன் மியூ நாட்னா லெஃப்ட் டெய்லு. ஸோ உங்கள் மைண்டில் என்ன வரணும், 1% லெஃப்ட் டெய்ல். 1% லெஃப்ட் டெய்லுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, 2.33. ஆனால் என்ன வரணும், லெஃப்ட்னு வரும்போது -2.33. ஸோ த ஆன்சர் இஸ் சி. Once again repeating the question, for testing H0 such that mu is equal to mu naught against H1 such that mu lesser than mu naught, what is the critical value at alpha equal to 0.01, that is 1%. The options are 1.645, -1.645, -2.33
and 2.33. The correct answer is C option minus 2.33. Next question போலாமா? The hypothesis testing problem H0 such that mu naught equal to 45 against H1 such that mu naught lesser than 45 be categorized as. ஆக்சுவலாக இங்கே மியூ நாட்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, எப்படி கூட கொடுக்கலான்னா மியூன்னு கூட கொடுக்கலாம். ஏன் இங்கே மியூ நாட்னு கொடுத்துருக்காங்கன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட், அதனால தான் இங்கே மியூ நாட்னு எழுதினாலும் மியூ எழுதினாலும் இந்த கொஷனில் தப்பு கிடையாது. ஸோ த ஹைபாசிஸ் டெஸ்டிங் ப்ராப்ளம் மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 45 அகெயின்ஸ்ட் H1னா அல்டர்னேட் ஹைபாசிஸ் mu lesser than 45 be categorized as left tailed, right tailed, two tailed, one tailed. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஏற்கனவே இருக்கிற 1 மார்க் டிஸ்கஸ் பண்ணும்போது இங்கே என்ன இருக்குது, டெய்லை எங்கே தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா அல்டர்னேட்டிவ் ஹைபாசிஸ் அதான் H1ல தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ என்ன இருக்குது, மியூ நாட் லெஸர் தேன் 45. அப்போ நீங்களே சொல்லிடலாம் த ஆன்சர் இஸ் லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட். ஸோ வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ், லெஃப்ட் டெய்ல்டு, ரைட் டெய்ல்டு, டூ டெய்ல்டு, ஒன் டெய்ல். தட் நீங்கள் கேட்கலாம் மிஸ் ஒன் டெய்ல்டுன்னு கொடுத்துருக்கே அப்படின்னு கேட்கலாம். ஒன் டெய்ல்டுங்கிறது ஜென்ரல் ஆன்சர், அதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இது லெஃப்ட் டெய்ல்டு. அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் லெஃப்ட் டெய்ல்டு தான் எழுதணுமே ஒழிய என்ன எழுதக்கூடாது, ஒன் டெய்ல்டுன்னு எழுதக்கூடாது. ஒன் டெய்ல்டும் கரெக்ட் தான், லெஃப்ட் டெய்ல்டும் கரெக்ட் தான், பட் அதில் கரெக்ட் ஆன்சர் வரும்போது லெஃப்ட் டெய்ல்டு இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், 10th question. When the alternate hypothesis is H1 such that mu not equal to mu naught, the critical region will be determined by both right and left tails, neither right nor left tail, right tail, left tail. இப்போயே சொல்லலாம் mu not equal to mu naught. அப்போ அது என்ன டெய்லு, டூ டெய்ல். ஏன் டூ டெய்ல், லெஃப்ட்டு இருக்குது ரைட்டு இருக்குது. நாட் ஈக்குவல்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட்னா மியூவோட வேல்யூ மியூ நாட்டுக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னா உங்கள் மைண்டு 2 கேள்வி கேட்கும், பெருசா சின்னதா, மியூ கிரேட்டர் தேன் மியூ நாட்டாக இருக்குமா, மியூ லெஸர் தேன் மியூ நாட்டாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கும். அப்போ உங்களுக்கு என்ன வருது, கிரேட்டர்னு ஒரு சிம்பிளும் வருது, லெஸ்ஸருங்கிற ஒரு சிம்பிளும் வருது. அப்போ என்ன அர்த்தம், போத் ரைட்டும் வருது லெஃப்ட்டும் வருது. ஸோ த ஆன்சர் இஸ் போத் ரைட் அண்ட் லெஃப்ட் டைல்ஸ். திருப்பி கொஸ்டின் ரிப்பீட் பண்ணலாமா? when the alternate hypothesis is H1 such that mu not equal to mu naught, the critical region will be determined by both right and left tails, neither right nor left tail, right tail, left tail. So what is the answer, both right and left tails. The option is A. Next question, rejecting H0 when it is true. அதான் 2 எரர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன் இஸ் டைப் 1 எரர் அண்ட் another ஒன் இஸ் டைப் 2 எரர். டைப் 1 எரர்னு என்ன சொல்லியிருக்கேன், H0 is true but we are rejecting it. டைப் 2 எரர் தான் அர்த்தம், H1 is false but we are accepting it. ஸோ இங்கே வேர்டை பாருங்கள், ரிஜெக்டிங் H0. H0 கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ரிஜெக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன எரர், டைப் 1 எரர். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஏ டைப் 1 எரர், பி டைப் 2 எரர், சி சாம்பிளிங் எரர், டி ஸ்டாண்டர்ட் எரர். இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், டைப் 1 எரர். சரி, இதே கேள்வியை டைப் 2 எரராக இருந்தால் கொஷின் எப்படி இருக்கும், அக்செப்டிங் H0 when it is falseன்னு கேட்பாங்க. அக்செப்டிங் H0 when it is false. இங்கே ரிஜெக்டிங் ட்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே மாறி வரும். அக்செப்டிங் H0 when it is false அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணும்னா டைப் 2 எரர்னு பார்க்கணும். சாம்பிளிங் எரருங்கிறது வந்து நம்ம கலெக்ட் பண்ணும்போது, சாம்பிளை கலெக்ட் பண்ணும்போதே எரர் பண்ணுவோம், தப்பு பண்ணிவிடுவோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 10 சாம்பிள் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு கடையில் போய் இந்த அரிசி நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு 10 விதமான சாக்கு மூட்டையில் அரிசி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து 10 எடுக்க சொல்லுவாங்க. நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவோம்னா 5 6 எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்படி இருந்தால் அந்த எரருக்கு பேர் சாம்பிளிங் எரர். ஸ்டாண்டர்ட் எரர்னாலே டிஃப்ரெண்ட்டு, இட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக்னு பேர். ஸோ ஸ்டாண்டர்ட் எரர்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னா மேலே கொஷின் எப்படி இருக்கும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக்னு இருந்தால் நீங்கள் என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணணும், டி ஆப்ஷன். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரிஜெக்டிங் H0 when it is true is called as type 1 error. ஸோ இந்த ஒரு கேவியிலேருந்து 4 ஆப்ஷன்லேருந்து 4 விதமான கேவி வரலாம். ஸோ புக்கில் இல்லை இந்த கேவி இல்லை, அதனால் வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ்ன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆப்ஷன்லேருந்து எப்படி கேவி கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும். அடுத்த கொஷின், வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் ப்ரொப்போர்ஷன் அண்டர் H0? ஸ்டாண்டர்ட் எரர் இப்போ தான் சொன்னேன், ஸ்டாண்டர்ட் எரர் 4 இருக்குது. ஒன்று ப்ரொப்போர்ஷனுக்கு, இன்னொன்று டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ப்ரொப்போர்ஷனுக்கு, மூணாவது மீன், அது ஃபஸ்ட்டு 1 மார்க்கில் பார்த்துட்டோம்.
நாலாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ். இப்போ இதில் என்ன வரும்? வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் தி சாம்பிள் ப்ரொபோர்ஷன்ஸ் அண்டர் H0? ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரூட் ஆஃப் PQ by n. செகண்ட் ஆப்ஷன் ரூட் ஆஃப் ஸ்மால் p small q by n. தேர்ட் ஆப்ஷன் ரூட் இல்லாமல் வெறும் PQ by n கேப்ஸில். ஃபோர்த் ஆப்ஷன் PQ by n. இதில் கண்டிப்பாக நிறையா பேர் தப்பு பண்ணுவீங்க. You have to write it as the first option root of capital P capital Q by n. Small p small q எழுதிடக்கூடாது. Small p represents the sample proportion. Capital P represents the population proportion. Q is 1 minus p. ஸோ இந்த ஜஸ்ட் இந்த ஒரு நொட்டேஷனில் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா தப்பாகிடும். ஸோ கேபிட்டல் P கேபிட்டல் Q by n தான் போடணும். உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் அதில் தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்டாண்டர்ட் எரருக்கு. புரிஞ்சிச்சா? ஸோ த ஆன்சர் இஸ் A, which is root of PQ by n. Next question, the test statistic. So இந்த 13th questionுக்கும் 12th questionுக்கும் ஒரு நல்ல வித்தியாசம் இருக்குது. 12th question what is the standard errorனு கேட்டிருக்காங்க. 13th பாருங்களேன், the test statistic for testing the equality of two population means when the population variances are known is. அப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வேறு ஸ்டாண்டர்ட் எரர் வேறு. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோன்னா வெதர் டெசிஷன் எடுக்க போகிறோம். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் டெசிஷன் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஸ்டாண்டர்ட் எரருங்கிறது டினாமினேட்டர் பார்ட் ஆஃப் தி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ பாப்புலேஷன் மீன்ஸ். ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் x bar minus y bar by sigma x square by m plus sigma y square by n. Second option x bar minus y bar by sx square by m plus sy square by n. அடுத்தது x bar minus y bar by root of sigma x square by m plus sigma y square by n. Fourth option x bar minus y bar by root of sx square by m plus sy square by n. சியும் டியும் பார்க்க கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஏலையும் பிலையும் டினாமினேட்டரில் ரூட் இல்லை, அதனால் ஏபி ராங். சிலையும் டிலையும் இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். ரெண்டு ஃபார்முலாவுமே படிச்சிருக்கோம். இதே இதுக்கு டெஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார் டெஸ்டிங் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ பாப்புலேஷன் மீன்ஸ்னு கேட்டால் சியும் கரெக்டு டியும் கரெக்டு. அதுக்கு அடுத்து இருக்கிற லைனில் வச்சு தான் சிஆ டியான்னு டிசைட் பண்ண முடியும். when the population variances are known. பாப்புலேஷன் வேரியன்ஸை எதில் சொல்லுவோம்? சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிம்பிளில் போடுவோம். பாப்புலேஷன் வேரியன்ஸ்னால் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர்னு போடுவோம். எதில் போட மாட்டோம்னா எஸ்எக்ஸ் ஸ்கொயர் எஸ்ஒய் ஸ்கொயர். பாப்புலேஷன் வேரியன்சஸ் ஆர் அன்னோன் கேட்டாங்கன்னா டி ஆப்ஷனுக்குள்ளே போயிடணும். பாப்புலேஷன் வேரியன்சஸ் ஆர் நோன்னு சொல்லும்போது எதுதான் கரெக்டான ஆன்சர்? சி. சி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஒன். த ஆன்சர் இஸ் எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் by m plus variance of y by n. Once again repeating, third option x bar minus y bar by square root of sigma x square by m plus sigma y square by n. When the population variances are known and equal, the statistic z is equal to x bar minus y bar by sigma into root of 1 by m plus 1 by n is used to test the null hypothesis. 1 by n கொடுத்துருங்க. இதை பார்த்தோன்னே எந்த மாடல் தெரியுது? டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டெஸ்டிங் என்னது? டூ மீன்ஸ். அப்போ டெஸ்டிங் டூ மீன்ஸுக்கு என்னது? ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ ஆப்ஷன் h நாட் such that mu is equal to mu naught. B option h நாட் such that mu x is equal to mu y. C option h நாட் such that p is equal to p naught. p is equal to p ன்னு போட்டிருக்கு, p is equal to p naught. D option h நாட் such that p equal to small p naught. நல்ல நாளுக்கு வித்தியாசம் இருக்குது. சரி, இப்போ இதில் எது கரெக்டாக வரும்னு உங்கள் மைண்ட் சொல்கிறதுன்னா the answer is h நாட் such that mu x is equal to mu y. ஏன் அப்படின்னா இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுனால பி ஆப்ஷன். சரி, ஏயா இருந்தால் கேள்வி எப்படி கேட்டிருப்பாங்க? when the population variancesனே இருக்காது. find the null hypothesis for testing the single mean அப்படின்னு கேட்டால் ஏ ஆப்ஷன். சிங்கிள் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு கேட்டால் சி ஆப்ஷன். டி ஆப்ஷன் நம்ம கிடையாது. புரிஞ்சிச்சா? ஸோ இந்த கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால் 14th கொஷின் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது 15th கொஷின். வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ சாம்பிள் ப்ரொப்போர்ஷன்ஸ் px மைனஸ் py? ஸோ சிங்கிள் மீன் பார்த்தாச்சு, டூ மீன் பார்த்தாச்சு.
இப்போ ரெண்டு ப்ரொப்போர்ஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ப்ரொப்போர்ஷன். கேவியை பாருங்கள், வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் எரர் தான் கேட்டிருக்காங்க, நாட் தி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வேறு, ஸ்டாண்டர்ட் எரர் வேறு. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கில் இருக்கிற டினாமினேட்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எரர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ப்ரொப்போர்ஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ டினாமினேட்டரில் என்ன எழுதுவீங்க, ரூட் ஆஃப் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரூட் ஆஃப் பி கேப் கியூ கேப் இன்ட்டு 1/m + 1/n. செகண்ட் ஆப்ஷன் ஃபுல் ரூட் இல்லை, ரூட் ஆஃப் பி கேப் கியூ கேப் மட்டும்தான் இருக்குது, 1/m + 1/n ரூட். ஃபோர்த் ஆப்ஷன் PQ இன்ட்டு 1/m + 1/n. இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம படித்ததே இல்லை, ஃபோர்த் ஆப்ஷன். இப்போ இந்த ஏபிசியில் எது கரெக்டுன்னு யோசிக்கணும். பியில் ஃபுல் ரூட் இல்லை, அதனால் தப்பு. சியில் பி கேப் கியூ கேப்புக்கு ரூட் இல்லை, அதனால் அது தப்பு. அப்போ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ, ஃபுல் ரூட் ஆஃப் பி கேப் கியூ கேப் இன்ட்டு 1/m + 1/n. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ, த ஆப்ஷன் இஸ் ஏ. வாட் இஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்? இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷனுக்கு கேட்கலாம், அதே நேரம் 1 மார்க் கொஷனுக்கு இது கேட்கலாம். வாட் இஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்? ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் 1 எரர், செகண்ட் ஆப்ஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் 2 எரர், தேர்ட் ஆப்ஷன் அப்பர் லிமிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் 1 எரர், ஃபோர்த் ஆப்ஷன் அப்பர் லிமிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் 2 எரர். ரொம்ப சிம்பிளான கேள்வி. நீங்கள் எக்ஸாமுக்கு வாட் இஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கேட்டு வெறும் இதை எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். 2 மார்க் கொஷனில் கேட்டானா. ஸோ த ஆன்சர் இஸ் அப்பர் லிமிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் 1 எரர். இப்போ இதே கேள்வியை 2 மார்க்கில் கேட்குறாங்க, வாட் இஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இஸ் தி அப்பர் லிமிட் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் 1 எரர் அப்படின்னு எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் 1% இருக்குது, 5% இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்ஃபா பர்சன்டேஜில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் எழுதினீங்கன்னா certainly you will get 2 mark for this question. But for 1 mark question the answer is upper limit of probability of type 1 error and the option is C. Okay, next one, 17th question. Large sample test for testing population proportion is valid. லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டை எப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், n is large, n is greater than or equal to 30, np greater than 5, n into 1 minus p greater than 5. n is large, n is greater than or equal to 30. ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயும் செகண்ட் ஆப்ஷன்லேயும் 2 கரெக்டாக இருக்குது. np greater than 5 அதுவும் கரெக்டாக இருக்குது. n into 1 minus p இங்கே greater than 5 கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, less than 5 கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன், n is large, n is greater than or equal to 30, np greater than 5, np into 1 minus p is greater than 5. இதே தேர்டு தான் அங்கே அப்படியே என்ட்ரி ஆகிருக்கு ஃபோர்த் ஆப்ஷனில், டி ஆப்ஷனில். பட் என்ன இருக்குது, இங்கே கிரேட்டர் இருக்குது, இங்கே லெஸ்ஸர் இருக்குது. n is large, n is greater than or equal to 30, np greater than 5, np into 1 minus p lesser than 5. ஸோ லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்னால என்ன சொல்லியிருக்கேன், n லார்ஜ் கரெக்ட், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது. n is greater than or equal to 30 எல்லாத்துலேயுமே இருக்குது. அண்ட் np greater than 5, npனா மீன் இஸ் greater than 5, மீன் இஸ் greater than 5 எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது, 4 ஆப்ஷன்லேயும் இருக்குது. அப்போ உங்களுக்கு எங்கே மட்டும் டிஃபர் ஆகுதுன்னா n into 1 minus p greater than 5, 1 minus p is qன்னு அர்த்தம். அதாவது pங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சக்ஸஸ், 1 minus pங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஃபெயிலியர்னு அர்த்தம். அப்போ nq greater than 5, nq lesser than 5, npq greater than 5, npq lesser than 5 செக் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர்? n is large, n is greater than or equal to 30, np greater than 5, n into 1 minus p is greater than 5. That is npயும் greater than 5 இருக்கணும், nqவும் greater than 5 இருக்கணும். Therefore the correct option is A option. புரிஞ்சுதா? Large sample test can be applied for 2 same problems for testing the equality of population means. When? சரி, இப்போ டெஸ்டிங் ஆஃப் பாப்புலேஷன் மீன் எடுத்துக்கிறேன். பாப்புலேஷன் மீன்னா 2 சாம்பிள் வேணும். அந்த 2 சாம்பிளில் ஒன்றை எம்னு சொல்லுவோம், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று எம்னு சொல்லுவோம், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இந்த செகண்ட் ஒன்று என்னும்போம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க n greater than or equal to 30 இருக்கீங்க. அப்போ 2 ஈக்குவாலிட்டி ஆஃப் மீனில் n எப்படி இருக்கணும், m எப்படி இருக்கணும், n எப்படி இருக்கணும். அப்போ என்னையும் கூட்டினா உங்களுக்கு greater than or equal to 30 இருந்தால் போதுமா, இல்லாட்டி என்னையும் மல்டிப்ளை பண்ணால் greater than or equal to 30 இருக்கணுமா, இல்லாட்டி ஏதாவது ஒன்று ரெண்டையும் அதான் m greater than or equal to 30 இருந்து n lesser than or equal to 30 இருக்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். எப்படி தான் இருக்கணும்னா லார்ஜ் சாம்பிள்னு சொன்னாலே நீங்கள் எடுக்கக்கூடிய சாம்பிள் கண்டிப்பாக எத்தனை சாம்பிள்ஸ் எடுத்தாலும் greater than or equal to 30 இருக்கும். ஸோ த ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் m plus n greater than or equal to 30,
Second option, m greater than or equal to 30, n greater than or equal to 30. Third option, m greater than or equal to 30, m plus n greater than or equal to 30. And the fourth option, mn greater than or equal to 30. இப்போ நீங்களே guess பண்ணலாமா? What is the answer here? Yes. Second option, that is B option, m greater than or equal to 30 and n greater than or equal to 30. புரிஞ்சிருச்சா? Large sample test is applicable when the parent population is normal distribution only, first option. Second option, binomial distribution இருக்கணும். Third option, Poisson distribution இருக்கணும். Fourth option, any probability distribution. So large sample test நார்மலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பைனாமியலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது என்ன இருக்கலாம், எந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் n greater than or equal to 30 இருந்தால் we can apply what? Large sample test. Is it clear? What is the rejection rule based on large sample for testing H0 against one-sided left alternative hypothesis? இந்த ரிஜெக்ஷன் ரூல்னு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நான் சொல்லியிருக்கேன். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மீன், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரொப்போர்ஷன். தயவு செஞ்சு அந்த ரிஜெக்ஷன் ரூலை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அது வந்து சம் அட்டன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே இது 2 மார்க் கொஸ்டினுக்கு கேட்கலாம், அதே இது 3 மார்க் கொஸ்டினுக்கு கேட்கலாம், அதே இது 1 மார்க்கும் கேட்கலாம். அந்த ரூலை மட்டும் தரவாக படிச்சுட்டாங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் இசட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரிஜெக்ஷன் ரூல் கேட்குறாங்க. எதுக்கு? ஒன் சைடுக்கு, அதாவது லெஃப்ட் சைடு தான் கேட்குறாங்க. லெஃப்ட் சைடு அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ்க்கு வாட் இஸ் த ரிஜெக்ஷன் ரூல்? திருப்பி அந்த வீடியோவை போய் பார்த்து, ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்து அதில் ரிஜெக்ஷன் ரூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மாடுலஸ் ஆஃப் இசட் நாட் greater than or equal to z alpha by 2. Second option, z naught lesser than minus z alpha. Third option, z naught lesser than or equal to minus z alpha by 2. Fourth option, z naught greater than z alpha. நீங்கள் ஏற்கனவே ரிஜெக்ஷன் ரூல்லாம் படிச்சிருப்பீங்க, நிறையா சம்ஸ் இதில் போட்டோம். அப்போ உங்களுக்கு எது கரெக்டுன்னு நீங்களே சொல்லலாம். வாட் இஸ் த ஆன்சர்? z naught lesser than minus z alpha. So the option B is the correct answer. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம்னா, டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் single mean, test of significance of difference between two mean, test of significance of proportion பார்த்துட்டோம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாடல். ஃபஸ்ட் லெசன் வந்து நீங்கள் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட் லெசனில் லார்ஜ் சாம்பிள் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் செகண்ட் லெசனில் போகக்கூடிய ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டில் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அண்டு 1 மார்க் எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த லெசனில் டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட், போஸ்ட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ. நன்றி.